முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 31. பாழ்வாழ்வு என்று துவங்குகிற பாடல். பாழ்வாழ்வெனும் இம்படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே, தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. இந்த பாடல்லையும் வாழ்க்கை ஒரு மாய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். நிறைய திருப்புகளில் சொல்லுவார். புற்புதம் என வாழ்க்கை அப்படிம்பார். நீர்க்குமிழிக்கு நிகர் யாக்கை. இந்த அனுபூதியிலேயே கடந்த 3 செய்யுள்ள சொல்கிறார். மின்னே நிகர் வாழ்வு, இல்லே எனும் மாயையில் இட்டனை. அந்த மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறது மாயை. அதை இந்த பாடலில் சொல்லும்போது பாழ்வாழ்வு எனும் படு மாயை அப்படிங்கிறார். பாழ்வாழ்வு அது அழிந்து போகக்கூடிய வாழ்வு, அது நமக்கு தெரியறதில்ல. இந்த வாழ்வு சதம், உடலது சதம் என ஆடி அப்படின்னு சொல்லுவார். இந்த வாழ்க்கை நிலையானது அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் இந்த வாழ்வுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறார், பாழ்வாழ்வு அப்படின்னு. ஏன்னா இது வீணாக போகிற வாழ்வு தான், முடிய போகிற வாழ்வு. அது பாழ்வாழ்வு எனும் படு மாயை அப்படிங்கிறார். படுபாவி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. படுங்கிறது அந்த குணத்தை அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக உபயோகப்படுத்துவது. படு மாயை அப்படின்னாக்க அதிகமான மாயை. பாழ்வாழ்வு எனும் இப்படு மாயையில் வீழ்வாய் என என்னை விதித்தனையே அப்படிங்கிறார். வீழ்வாய், இதில் நீ உழன்று கொண்டு இருப்பாய் என்று எனக்கு விதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல தான் நாம் அந்தந்த நிலையில் பிறப்பில் எல்லாவற்றையுமே அனுபவிக்கிறோம். நல்லது தீயது எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அனுபூதி நிலைக்கு போகணும்னு சொன்னால் இந்த நல்லது தீயது என்ற இந்த பிராரப்தம் சஞ்சித கர்மம், இந்த மூட்டையெல்லாம் நம்ம விட்டு போகணும். அப்போ தான் அனுபூதி நிலைக்கு போக முடியும். அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு புரிதல் வரணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இந்த பூமியில் பிறந்திருக்கோம். ஆனால் இந்த பிறந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம முன் வினையில் செய்த வினைகள் தான் காரணம். அந்த வினைகளின் காரணமாக இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கோம். பூமியில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் தாழ்வானவை செய்தனதாம் உளவோ அப்படின்னும் அடுத்த வரியில் கொடுக்குறார். தாழ்வானவைனா குறைவான காரியங்கள், தவறான காரியங்கள், கீழ்த்தரமான வினைகள். இந்த வினையெல்லாம் இன்னும் எனக்கு மிச்சம் இருக்குது. தாழ்வானவை செய்தனதாம் உளவோ. இந்த பூமியில் பாழ்வாழ்வில்ங்கிற மாயையில் என்னை கொண்டு போட்டிருக்க, என்னுடைய விதிப்படி நான் இதில் சேர்ந்திருக்கேன். இதுக்கு காரணம் நான் செஞ்ச பாவங்கள், செஞ்ச வினைகள், நல்வினை தீவினை ரெண்டுமே. இதில் தீவினைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த வாழ்க்கையை, இந்த உலகத்தில் வாழ்வு என்பதை அனுபவிக்கும்படியாக இருக்கிறது. சொல்கிறார், வீழ்வாய் என என்னை விதித்தனையே அப்படிங்கிறார். நம்ம கடவுள் செய்கிறான். ஆனால் இந்த பிறவிங்கிறது மாத்திரம் நாம் செய்கின்ற வினைகளின் காரணமாக தொடர்வது தான். அந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா நம்ம செய்கிற இப்பிறவியில் நாம் செய்கின்ற வினைகள் அதில் ஒரு பற்றுதல் இல்லாமல், பகவத்கீதையில் சொன்னான் இல்லையா, செய்யும் கர்மத்தில் பற்று வைக்காமல் செய். பற்று வைக்காமல் இறைவனின் பாதமே துணையாக இருக்கும். எனக்கு இந்த பிறவியிலிருந்து, மாய வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா இறைவனுடைய பாதத்தையே நான் நினைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனசுக்கு உறுதியாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். வீழ்வாய் என என்னை விதித்தனையே, தாழ்வானவை செய்தனதாம் உளவோ. எத்தனை தப்பான காரியங்கள் செஞ்சதெல்லாம் இன்னும் மிச்சம் இருக்குது. அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக நான் இந்த பிறவிக்கு வந்திருக்கேன். மயில் வாகனனே, மயில் மீது ஏறிய முருகப்பெருமானே,
வாழ்வாய் அப்படிங்கிறார். வாழ்வாய்னா நீ வாழிய, முருகனை வாழ்த்து கூறுற மாதிரி அமையிறது. இதுக்கு தணிகைமணி அவர்கள் ஒரு அர்த்தம் சொல்கிறார். அதாவது இது ஒரு நிந்தா ஸ்துதி மாதிரி, திட்டுற மாதிரி, கோபித்து கொள்வது மாதிரி, முருகன்கிட்ட கோபித்து கொள்வது மாதிரி அமைந்த பாடல் இது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கண்ணு போன உடனே அவர் சிவபெருமானை பார்த்து பாடினார். சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்கு தோழர், சிவபெருமானுடைய தோழர். அவருக்கு கண் போன போது அவர் பாடினார், மற்றை கண் தாராது போனால் வாழ்ந்து போவீர் அப்படின்னு சொல்லுவாராம். நீ நன்னா இருப்பப்பா, எனக்கு தான் கண்ணு போயிடுத்து, நீ நன்னா இருப்ப அப்படின்னு சிவபெருமானை பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாராம். அதே போல் இந்த பாடலுக்கும் அர்த்தம் எடுக்கலாம். என்னதான் இந்த மாயையில் நீ விழும்படியாக செஞ்சுட்ட, நீ ஆனால் உயர்ந்த நிலையில் நீ வாழ்வாய், வாழிய வாழியவே அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இறைவனை இடைவிடாது வாழ்த்துவதும் அவனை நினைப்பதும் தான் இந்த மாயை என்ற படுகுழியிலிருந்து நாம் வெளியேறுவதற்கான வழி. அதுக்கு தான் சொல்கிறார், வாழியவே முருகா, மயில் மேல் ஏறிய முருகா, நீ வாழி, நீ வாழ்வாய், வாழ்ந்து எனக்கு இந்த கீழான விதியிலிருந்து ஏற்றம் தருவாயாக அப்படின்னு கேட்குறார். முருகாச்சரணம்.